வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டெக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனரினா தமிழ். மார்ச் 3ஆம் தேதியை சத்தியமா நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அது 3வது டேக்கு போய்கிட்டு இருக்கு. எங்க சரித்திரத்திலே இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் போனதே கிடையாது. இதுக்கு மொத்த கிரெடிட்ஸும் ஆக்டுக்கு தான் நாங்க கொடுப்போம். ஸோ இதை தொடர்ந்து இந்த எபிசோடோட நம்பர் பாத்தீங்கன்னாலும் மறக்கவே முடியாது. இனிமே 550வது எபிசோடு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பின்னாடி? சரி விடு. ஸ்டேபிளா இல்ல, அதனாலதான் டிவிடியும் டிலே, அப்லோடும் ஸ்டேபிளா இல்ல, நெட்டே இல்ல. ஆமா. சோ நாங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணி இப்போதைக்கு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். மத்தபடி சரி, நீங்க ஆரம்பிங்க. சாம்சங் Galaxy A32 லான்ச் பண்ணிட்டாங்க. A62க்கு வந்து காம்படிஷன். A62 சரி, F62க்கு இது காம்படிஷன். அது வந்து நெட் போச்சுல, அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. M51 சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. டிஸ்ப்ளே ஓகே, 6.4 inch full HD, AMOLED, 5000 mAh இருக்கு, 64 MB quad camera செட்டப்பும் இருக்கு. போடு. ஆனா Helio G80 அவ்வளவுதான். நல்லாதான்டா இருக்கு. G80 என்னடா குறைச்ச? 10,000 ரூபாய்க்கு. நீ G80 என்ன 10,000 ரூபாய்க்கு இல்ல 10,000 ரூபாய்க்கு நீங்க சூப்பர் AMOLED 90 Hz டிஸ்ப்ளே 60 120 G80 வந்து G85 கொடுத்திருக்காங்க 10,000 ரூபாய்க்குன்ற கொடுத்திருக்காங்க. ஆனா ஹேங் ஆகுது இல்ல. இதுல ஹேங் ஆகாம இருந்ததுன்னா என்ன பண்ணுவ? ஆஃப்லைனுக்காக விட்டுருக்காங்க ஸ்பெஷலா. நம்ம ஆன்லைன் வரதுக்கு கஷ்டப்பட்டு தான் இப்ப பாரு பின்னாடி எதுவும் போடாம வச்சிருக்கோம். வரும்போதே ஆஃப்லைன் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்கு. சூப்பர். பின்னாடி முன்னாடி மாட்ஸா? பின்னாடி முன்னாடியும் ரெண்டுமே Gorilla Glass. Dolby Atmos இருக்கு. அதுக்கப்புறம் கலர்ஸ் ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ அண்ட் ஆசம் வயலட். 4 கலர் ஆசமா இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. இந்த போன் ஆசமா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்குமா? நல்லதெல்லாம் இருக்கும். கலர் ஆசமா இருக்கும். கலர் நல்லா இருக்கும். சரி, இதுல இந்த 8.4 mm திக்னஸ்ங்கிறது வந்து அவ்வளவு ஒருவேளை தின்னா இருக்குமா இல்லாடி கேமரா பம்ப் சேர்க்காம 8.4 கேமரா பம்பே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. அந்த குட்டி குட்டியா 4 இருக்கு, அவ்வளவுதான். ஆமா, ஓட்ட மாதிரி அது இண்டக்ஷன் ஸ்டவ் மாதிரி இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்புறம் லான்ச் ஆஃபர் அது என்ன அப்படின்னா, HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்துக்குமே வந்து 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். 2000 ரூபாய். அப்ப 20,000 தான் போனு. ஆமா ஐயா, வாங்கி போடுங்க. ஓகேடா. ஆஃப்லைன்ல இது நிறைய விற்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க சாம்சங். ஆஃப்லைன் பக்கம் நீ போனாலே உனக்கு ஓப்போ விவோ தான் கொடுக்க போறாங்க. இதை ஏன் கொடுக்க போறாங்க? இது பாருங்க எவ்வளவு அசிங்கமா இருக்கு. இந்த போன் உங்களுக்கு வேணுமா அப்படி காட்டுவாங்க எல்லாரும். அடுத்தது Meizu 18 Pro இன்னைக்கு வந்து சைனால அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 6.2 inch quad HD plus 120 Hz AMOLED, கம்பெனியே நல்ல கம்பெனி தான். 2GB RAM எல்லாமே இருக்கு. கர்வ்டு டிஸ்ப்ளே வேற. இது கர்வ்டு டிஸ்ப்ளே quad HD. ஏன்னா வந்து சைடுல வந்து 50% கர்வ்டு, டாப் அண்ட் பாட்டம்ல வந்து 5% கர்வ்டு. 5 டிகிரி quad HD பேனல் தான் இல்லையா? quad HD சாம்சங்கோட பேனல் தான் யூஸ் பண்றாங்க. அந்த quad HD லே 120 Hz refresh rate இல்ல SD யா? 120 Hz refresh rate. அது தெரியல. HD full HD 120 இல்ல quad HD. ஓகே, ஏதோ ஒண்ணு. சோ வந்து டச் சாம்பிளிங் ரேட். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரால வந்து 20 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. 18 Proல வந்து 44 MP ஃப்ரண்ட் கேமரா. அந்த 18 Pro பார்த்தா அப்படியே S20 Ultraவை S21 ஓட ஸ்பெசிஃபிகேஷனோட விட்ட மாதிரி இருக்கு. அப்படியே தான் இருக்கு. கேமரா இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் அது இருக்கு. ஓகே, சரி. இந்த போன்ல இந்தியாவுக்கு வந்தா சாம்சங் காம்படிஷனா இருக்குமா? இருக்கும். ஆனா எத்தனை பேர் வந்து Meizu நம்பி வாங்குவாங்க? எல்லாரும் சாம்சங் தான் வாங்குவாங்க. Meizu என்னடானா முன்னாடி சொன்னா இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவோம்னு, அப்படியே கடைசியில ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. இம்போர்ட் பண்றாங்க. ஓகே, விலை ரொம்ப அதிகமா தான் இருக்கும். இல்லடா, கடைசியா Meizu போன் நமக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன, 12,000 15,000 வித்துது. அந்த M4 என்னென்னமோ வித்துட்டு இருந்தாங்களே முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இப்ப திடீர்னு வந்துட்டு Meizu விக்கிறாங்க, 80,000 விற்க போறாங்க, நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்றது? கண்டிப்பா வாங்குவோம். ஆனா நல்லா தான் இருக்கும். Meizu சூப்பரா பண்ணுவாங்க. கால குடும்பம் எல்லாம். அந்த Meizu 18ல வந்து 64 MP IMX682 மெயின் கேமரா இருக்கு. 16 MP அல்ட்ரா வைடு, 8 MP வந்து 3x டெலிபோட்டோ கேமரா இருக்கு. 18 Proல வந்து 50 MP வந்து ஐசோசெல் GN1. இதுதான் அந்த 1/1.2 அந்த சென்சார். அப்ப இதுல ஈவென்ட்ல சொன்னாங்களா ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சென்சார் இன் ஸ்மார்ட் போன்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் யாருக்கு தெரியும். சைனீஸ்ல இருந்துச்சு. சைனீஸ்ல இருந்ததா? இல்ல, ஆக்சுவலா நான் கூட பார்த்தேன்னா 1/1.2 தான் பிகெஸ்ட் நினைச்சேன். ஆனா 2014 வந்து பானாசோனிக் அவங்க விட்டு இருந்திருக்காங்க 1 inch சென்சாரோட போனு. அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 32 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. 2 cm மேக்ரோ அதுலயே எடுக்கலாம். அதுக்கப்புறம் 8 MP டெலிபோட்டோ அதுல இருந்த மாதிரி. அது தவிர வந்து டிஓஎஃப் சென்சாரும் இருக்கு டெப்த்துக்கு. அமைச்சரே கவனித்தீரா? கவனித்தேன். 32 மெகா பிக்சல்ல மேக்ரோ எடுக்கலாம்.
நீ என்னடான்னா இன்னும் 2 மெகா பிக்சல் கொடுத்து சுத்திட்டு இருக்க. அதாவது விக்கணுமா இல்லையா 2 மெகா பிக்சல்லாம்? விக்கணும், ஆனா நல்லா இருக்கணும்ல மக்களுக்கு. இது பாரு 32 மெகா பிக்சல்ல மேக்ரோ 2 சென்டிமீட்டர். சரி விடு, இதான் நமக்கு இந்தியாவுக்கு வராதுல்ல, அதை பத்தி எதுக்கு போச்சு. 4000 mAh. இது வந்து மெய்சு 18ல 18 Pro வந்து 4500 36 வாட் இதுல ஒண்ணுல இருக்கு. இன்னொன்னுல வந்து 40 வாட் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் வித் 10 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் வேற இருக்கு. சூப்பர்ரா, ஃபீச்சர் ரிச்சா தான் இருக்கு. பிரைசிங் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 49,500 ரூபாய். இது வந்து மெய்சு 18க்கு. ஓகே. அதுல டாப் எண்ட் வெர்ஷன் வந்து 56,000 ரூபாய். ஓகே. 12GB 2GB வரைக்கும். ஓகே. மெய்சு 18 Pro ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 56,000. இதோட டாப் எண்ட் வெர்ஷன் வந்து 67,500 ரூபாய். சோ பேர் வாங்குவாங்க. நம்ம ஊருக்கு இது வந்ததுன்னா 1 லட்சம் கிட்ட கொண்டு போய் விட்டுருவாங்க. தெருவுக்கு போற எதுக்கு வரணும்? 80,000 75,000 அந்த இது மாதிரி தான் மோட்டோல வந்ததுல. மோட்டோ எட்ஜ் பிளஸ் அதே மாதிரிதான் அந்த மாதிரிதான் இருக்கும். பாவி, ஒரு நிமிஷம் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? விவோங்கிறத பார்க்காம வெறும் S9 Galaxy S9 இது வந்து X7 சக்சஸர். டேய், இது எங்கடா சக்சஸர்? இது என்ன? இது V20 Pro தானே? இது 44 MP plus 8 MP ஃப்ரண்ட் கேமரா. என்னடா நடக்குதுங்க? S7 ஒன்னு விட்டாங்க. இது அது விட்டாங்க ஸ்லிம்முக்காக. S சீரிஸ்னால ஸ்லிம் சீரிஸ். சரி, இது ஸ்லிம்மா இருக்கா? ஆமா, இது ஸ்லிம் டிசைன் தானா. அந்த கேமரால டேய், V20 Proவே ஸ்லிம்மஸ்ட் 5G போன்டா. இது வந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட 1300 nits பிரைட்னஸ். அப்புறம் MediaTek Dimensity ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் MediaTek Dimensity 1100. 1100 6 nm. ஆஹா, சப்பா, என்ன நல்லா இம்ப்ரெஸ் ஆயிருக்கு பாரு உங்களுக்கு. பாக்க P20 Pro மாதிரியான அந்த நாச்சு. சோ V20 Proலயும் அதான் இருக்குன்னு வச்சுக்க. அது மட்டும் இல்லாம iPhone 4S இருந்து இம்ப்ரெஸ் ஆகி சைடு எல்லாம் அப்படியே பிளாட்டா இருக்கு. வேற லெவல். அதுக்கப்புறம் 5G சப்போர்ட் வித் வேப்பர் சம்மர் கூலிங். அப்புறம் 12GB RAM டாப் எண்ட்ல வந்து 12GB RAM இருக்கு. 64 MP கேமரா, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP மேக்ரோ கேமரா. மோனோவா மேக்ரோன்னு தெரியல, மேக்ரோ தான் போட்டிருக்காங்க மோஸ்ட்லி. ஃப்ரண்ட்ல வந்து 44 MP ஆட்டோ ஃபோக்கஸ். ஓகேயா? ஃப்ரண்ட்ல வந்து 44 MP ஆட்டோ ஃபோக்கஸ், 8 MP அல்ட்ரா வைடு. தெரிஞ்சதுதானே? தெரிஞ்சதுதான்டா, இது ஆல்ரெடி இருக்கிறது தான்டா. இதுலயும் 4K வீடியோ எடுக்கலாமா? அதுல ஃப்ரண்ட் கேமரால 4K எடுக்கலாம். அது தெரிஞ்சதுதானே? ஆமா, ஆல்ரெடி நம்ம 4K 60 FPS தானடா நம்மளும் சாம்பிளுக்கு எடுத்தோம். என்னையா அதெல்லாம்? அந்த போன் தான்டா இது. சைடு மட்டும் மாத்தி உள்ள ப்ராசஸர் மாத்திருக்காங்க. வேற மாத்திராங்க அவ்வளவுதான். ஆமா. இதை தவிர வந்து S9e அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது என்ன Dimensity ஸ்மாலர் வெர்ஷன். Dimensity 820. அதுக்கப்புறம் 32 MP ஃப்ரண்ட் கேமரா, 44 32. அதுக்கப்புறம் பேக்ல வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா. அப்ப டுவல் கேமரா கிடையாது. மேக்ரோ அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மத்ததெல்லாம் அதேதான். அதை மட்டும் ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணாங்க ப்ராசஸரையும் அதையும். ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 33,700 ரூபாய். ஓகே. S9 ஓட ஸ்டார்டிங் பிரைஸ். S9e ஓட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 27,000 ரூபாய். S9e stands for economy. இந்த சீரிஸ் டெலிகாம் வரட்டும். அதுக்கு அடுத்தது ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் வந்து நேற்று முடிஞ்சிச்சு. 2 மார்ச் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது. யூஸ்வலா வந்து 5 நாளாவது நடக்கும். இப்ப வந்து 2 நாள்லயே முடிஞ்சிச்சு. யாருமே இல்ல போல. டோட்டலா 3 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகே. அந்த ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா. இதுல டாப்பா வந்து ஜியோ தான் நிறைய இது ரெனியூ பண்ணாங்க மோஸ்ட்லி. அப்ப அந்த பிஎஸ்என்எல் ஆளையே காணும். அந்த 4Gக்கு ஆக்சுவலா ஆக்ஷன் வைக்கிறதா சொன்னாங்களே, அதுக்கு பேர் 4G ஆக்ஷன் தான் இது. ஆக்ஷன் 4G ஆக்ஷன் தான் இது. 4G ஆக்ஷனுக்கு டோட்டலா வந்து 77,000 கோடி 77,814 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்பெக்ட்ரம். அப்ப பிஎஸ்என்எல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? 3G ஆக்ஷன் போயிட்டு இருக்காங்க. ரிலையன்ஸ் மட்டும் 57,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஸ்பெக்ட்ரம். என்னடா பண்றீங்க அப்படியே? ஜியோக்கு தான். ஏர்டெல் வந்து 18,698 கோடி. வோடஃபோன் வந்து 1,993 கோடி. சே, வோடஃபோன் எல்லாமே இப்படி அடிச்சாடா? விஐ வோடஃபோன் பிளஸ் ஐடியா. ஜியோ என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதுல போட்டிருந்தாங்க. 800 மெகாஹெர்ட்ஸ், 1800, 2300 மெகாஹெர்ட்ஸ். இதெல்லாம் ஜியோ வாங்கியிருக்காங்க. ஜியோவும் ஃபேஸ்புக்கும் சேர்ந்து வாங்கியிருக்காங்களாடா? இல்ல ஜியோ மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த ஆக்ஷன் வந்து 20 வருஷத்துக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ரெனியூ பண்ற மாதிரி. ஜூலைல வந்து இதுவாகுது, எக்ஸ்பயர் ஆகுது உங்களோட ஸ்பெக்ட்ரம். இது வந்து 20 வருஷத்துக்கு இது பண்ணும். நம்ம பேமெண்ட் பார்ட் பேமெண்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
ஸோ இவங்க அதான் 22 சர்க்கிளில் வாங்கியிருக்காங்களாம் இந்த பேண்ட்ஸ். சூப்பர். அந்த 22 சிட்டிஸ் சொல்லிட்டாங்களா என்ன சர்க்கிள்? 22 சர்க்கிள் தான் ஃபுல்லா லிஸ்ட் இருந்துச்சு என்னெல்லாம் சர்க்கிள் அப்படின்னு. ஏர்டெல் என்ன பண்ணி வச்சிருக்கான்? 17,000 18,000 கோடி கொடுத்து. ஏர்டெல்லா? ஆமா, ஏர்டெல் வாங்கியிருக்கான். இந்த 2 பேருமே என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க இதை வச்சே நாங்க 5G டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், 5G லான்ச் பண்ணுவோன்றாங்க. ஆக்சுவலா 700 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம்ல தான் 5G நிறைய கண்ட்ரில லான்ச் பண்றாங்க. இந்த 700 மெகாஹெர்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம்னா ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. 1 மெகாஹெர்ட்ஸே 6,000 கோடி கிட்டே இருக்கு. அவங்க அதனாலதான் வாங்கல, ஓவர் பிரைஸ் தான் இருக்கு. போன வருஷம் எக்கச்சக்கமா இருந்துச்சு, இப்போ 6,000 கோடி கிட்டே இருக்கு. அதனால யாரும் வாங்கல இந்த வருஷம். மோஸ்ட்லி அடுத்த வருஷம் தான் 5G ஆக்ஷன்லாம் போகும். ஸோ 5Gக்கு அட்லீஸ்ட் 1 இயராவது இருக்கு இன்னும். ஆக்ஷன் போறதுக்கு 1 இயர் இருக்கு. லான்ச்சுக்கு இன்னும் இருக்கு. லான்ச் ஆகி அது இன்னும் 4G லெவலுக்கு வர்றதுக்கு அதுவும் அது 2031 பாத்துக்கலாம். அப்போ நியூஸ்ல படிச்சுக்கலாம். வாங்க அடுத்து என்ன? சாம்சங். என்னது சாம்சங்? சாம்சங் 2021 லைனப் டிவிஸ், மைக்ரோ எல்இடி, நியோ QLED, அப்புறம் லைஃப் ஸ்டைல் டிவி இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. என்னன்னா புது மாடல் 110 இன்ச்சு, இன்னொன்னு 99 இன்ச்சு. அப்பா பெசல்லெஸ்னா அது இதுதான்டா. ஆமா, இது மார்ச் எண்ட்ல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. லேட்டர் திஸ் இயர் 88 இன்ச்சு, 76 இன்ச்சு. பிரைஸ் எல்லாம் நான் சொல்லல. நியோ QLED 8K 4K 8K மாடல்ஸ். மச்சா அது என்ன மச்சா 88 என்னது இன்ச் இருக்கும்டா? இல்ல இன்ச் அது என்ன 88 இன்ச்ல இருக்கு. இப்ப நிறைய இருக்கு. 65 75 85 கேள்விப்பட்டிருக்கேன். 88 கேள்விப்பட்டது இருக்கு. LGல கூட இருக்கு, நீ செக் பண்ணி பாரு. இது தவிர அந்த லைஃப் ஸ்டைல் லைனப்ல ஃப்ரேம் டிவி. இதுல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் முன்னாடி 500 MB தான் இருந்துதான் 2020 மாடல்ல. 2021 மாடல் 6GB ஆக்கிட்டாங்க. ஓ, அதனால நிறைய ஸ்டோர் பண்ணலாம். குவாலிட்டி UHD குவாலிட்டி போட்டோஸ் நிறைய, அந்த ஃப்ரேமுக்குனாலே அந்த வால்பேப்பர் இருக்கு தானே, அதனால நிறைய குவாலிட்டி போட்டோஸ் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. சோ அதுவும் 75 இன்ச் வரைக்கும் இருக்கா? ஆமா, அது 55 65 75. இது இப்போ ஸ்லிம்மா இருக்கு. 24.9 mm திக்னஸ் தான் இப்போ. ஓகே. அதுக்கப்புறம் டெரஸ் டிவி அது ஒன்று இருக்கு. பிரைட்னஸ் எக்கச்சக்க பிரைட்னஸ், 2000 நிட்ஸ் 3000 நிட்ஸ் அந்த பிரைட்னஸோட இப்போ 75 இன்ச்சு ஃபுல் சன் மாடல்ஸ் இருக்கு. இது இந்த வருஷம் லான்ச் ஆகுமா. அதுக்கப்புறம் கேமிங் மானிட்டர், குவாண்டம் மினி டிஸ்பிளே டெக்னாலஜி, எல்லாமே டிஸ்பிளே ரிலேட்டடா. சாம்சங் தான் இனிமே யாரா இருந்தாலும். அதுக்கப்புறம் சவுண்ட் சிஸ்டமும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 11.1.4 இன்ச் சேனல் அந்த சவுண்ட் சிஸ்டம். 11.1.4. ஓகே, இதெல்லாம் தான் ட்ரூ அட்மாஸ். அந்த அட்மாஸ் அந்த இது. அதுக்கப்புறம் இப்போ 3 டைமென்ஷனல் சவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாஸ் பூஸ்ட் டெக்னாலஜி, இதோட சிங்கிள் பட்டன் பிரஸ் பண்ணா பாஸ் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் வரும். இந்தியா லான்ச் ஆகும்போது நம்ம சொல்லுவோம் டிவிடில. ஓகே. அடுத்து MediaTek MT9638 4K டிவி SoC. 4Kக்காக MEMC பில்ட்-இன் MEMC டெக்னாலஜி, அப்புறம் ஏஎன்என்சர், அப்புறம் டால்பி அட்மாஸும் பில்ட்-இன். சோ டிவிக்கு குவால்காமுக்கு ஆல்ரெடி இவன் தான்டா அதிகமா டிவில சிப் கொடுத்துட்டு இருக்கான். குவால்காம் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ரொம்ப முன்னாடியே இப்போ வரைக்குமே. இப்போ கூட நீ MediaTek பாப்புலரா தான் இருக்கு. டிவில, இந்த ரூட்டர்ல, இந்த மாதிரி எல்லாத்துலயுமே MediaTek பாப்புலரா தான் இருக்கு. போன்ல கூட இப்போ கொஞ்சம் பாப்புலரா தான் ஆரம்பிச்சிருச்சு இல்ல. G90 அந்த பாப்புலரா இருக்கு. ஆமா, இது அதான் இந்த மாதிரி நிறைய வைஃபை 6 சப்போர்ட்டும் இருக்குமா. HDMI 2.1 எல்லாமே இந்த சிப்ல பில்ட்-இன். AI வாய்ஸ் ரெகக்னிஷன் எல்லாம் பில்ட்-இன். லோ பவர் வேறன்னு போட்டு வச்சிருக்கான். அல்ட்ரா லோ பவர். ஆமா, 4 ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் யூஸ் பண்றதுனால வாய்ஸ் ரெகக்னிஷன் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். இது Q2ல இருந்து ரோல் அவுட், ஏப்ரல்ல இருந்து டிவில இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. DJI இதுவா? ஐயோ இது சம. இது சினிமேட்டிக் ட்ரோன். அப்பப்போ இத மாதிரி ஏதாவது லான்ச் பண்ணுவாங்க. ஹை எண்ட் ட்ரோன்ஸ். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம்லாம் இனிமே எதுக்குடா கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு. 140 km/h ஸ்பீடு. அப்புறம் 4K 60 FPS ரெக்கார்டிங். நீயா ஓடுற, நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ட்ரோல் பண்ணா போதும். இது எவ்வளவு சிங்கிள். இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆபரேட்டிங் வியூ. இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு, கிளாஸஸ் மாதிரி. அந்த கிளாஸஸ் போட்டு அப்படியே நம்ம அப்படியே பார்க்கலாம். அதுல என்ன பாக்குதோ அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். யார் லெவலு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் கேட்டியா? அவன் வேற சொல்லிட்டு இருந்தான் 0 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள 100 போயிடுமா. 0 to 100 கிலோமீட்டர் போயிடும், பறந்துடும். அதுக்கப்புறம் 1440p 120 FPS ரெக்கார்டிங் இருக்கு.
லேட்டன்சி வந்து 28 மில்லி செகண்ட் தானே, அவ்வளோ லோ லேட்டன்சி. ஸோ இதில் இருக்கிற மாதிரியே பழைய இதில் இருக்க மாதிரியே ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ஷனு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. இப்போ ஏதாவது மவுண்டன் ஏதாவது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகுது. அது எல்லாமே இருக்குது. மேனுவல் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, இந்த மாதிரி நிறைய மோடு இருக்குது. சூப்பர்ரா. இது வந்து ஜாய்ஸ்டிக்கும் புது டெக்னாலஜி. இதுதான் அதோட அந்த இது சன்கிளாசஸ் மாதிரி ஒரு இது போட்டு இது கொடுத்துருக்காங்க ஏஐக்கு. மொத்தமா ரேட் எவ்வளோ வச்சா? அதுதான் இன்னும் ஹைலைட். ராக் ஸ்டடி ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து $1299, 94,500 ரூபா. கம்மி தான். 94,500 தானே? ஆமா, இது வந்து வெறும் ட்ரோனுக்கு மட்டும். ஃபுல் கிட் வாங்கணும் அப்படின்னா வந்து இது எல்லாமே சேர்த்து தான். ஃபார் ரீட்டைல் பிளே $299 எக்ஸ்ட்ரா கொடுத்தா வந்து ஃபுல் கிட் 21,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா மோஷன் கண்ட்ரோலர் வந்து $199, $14,000. பேண்டம் ப்ரோவே வந்து 1.5 லட்சம் ரூபா வச்சா. இது ஆனா அந்த அளவுக்கு பெருசாவும் இருக்காதுப்பா. இது ட்ரோன் பாக்குறது பெருசா இருக்க மாதிரி தான் இருக்கு. இது அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. அதே சமயம் ஆனா செம ஸ்பீடு. வச்சா வெயிட் எவ்வளவு? அது வெயிட் தெரியல, நம்ம சைட்ல தான் பார்க்கணும் வெயிட். ஓகே, ஆனா பரவாயில்லையா, ரேட்டு கம்மியா இருக்கு. கண்டிப்பா ரேட்டு கம்மி தான். அதான் அப்பயும் பேசிட்டு இருந்தோம். இவன் அதான் சொல்லிட்டு இருந்தான், இவ்வளவும் சேர்ந்து 1 லட்சத்துக்குள்ளதான் வருது அப்படின்னு இருந்தான். பரவாயில்ல. ஸோ அடுத்த ஃபைனல் நியூஸ் வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ் அப்படின்னு இப்பதான் நிறைய இது போயிட்டு இருக்கு. இந்த கிளப் ஹவுஸ் அதோட போட்டி தான் இந்த ஸ்பேசஸ். வாய்ஸ் ஒன்லி இது சேட்டிங் மாதிரி. இது இப்போ இந்தியாலயும் ட்ரையல் பண்றாங்க. பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு வந்து ட்ரையல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்விட்டர் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த கொஞ்ச நாளில் இன்னும் ஃபியூ டேஸில் வந்து ட்விட்டரில் காட்டுமா. ட்விட்டர் பீட்டா வச்சுருந்தா டாப்லேயே காட்டும். மெயின் டைம் லைன்லேயே வந்து ஜாயின் ஸ்பேசஸ் அப்படின்னு காட்டும். டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இருக்கு. ஓ, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஆண்ட்ராய்டு கொண்டு வராங்க. ஏன்னா கிளப் ஹவுஸ் வந்து iOS ஒன்லி அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஸ்பேசஸ் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இருக்கும், iOSக்கு ரெண்டுக்குமே இருக்கு இந்த ஸ்பேசஸ் ஆப். ஓகே, சூப்பர். இத மாதிரி கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி. பீட்டால இல்ல, வந்து இது பீட்டா சேனல்ல வந்து தனியா சைன் அப் பண்ணணும், அப்பதான் கிடைக்கும். பாப்போம் எப்படின்னு. ஓகே, சோ இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். வேற சில நியூஸோட நம்ம நாளைக்கு சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி மண்டே சந்திக்கிறேன். ஆமா, மண்டே சந்திக்கிறான். ஏன்னா வந்து கசின் கல்யாணத்துக்கு போறான். விக்கி வந்து அசின் கல்யாணத்துக்கு போறான். மொத்தம் எல்லாருமே பிஸியா இருக்காங்க. இத்தோட மண்டே வருவான். நீ என்ன? ஓகே, சோ நாளைக்கு நம்ம திரும்ப சந்திப்போம்.